எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பாக தமிழக முதல்வர் இன்று ஆலோசனை நடத்துகிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தில் எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்த இருக்கிறார். யாருக்கு முன்னுரிமை அளித்து எரிவாயு வழங்குவது என்பது தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது. தமிழகத்தில் எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று முக்கிய முடிவை எடுக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். எரிவாயு சிலிண்டர் தேவை, கையிருப்பு தொடர்பாக அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். யாருக்கு முன்னுரிமை அளிப்பது என்பதை மாநில அரசுகள் முடிவு செய்யலாம் என்று கூறியிருந்தது மத்திய அரசு. அதன் அடிப்படையில் வணிக ரீதியிலான எரிவாயு சிலிண்டர்களை வழங்குவது தொடர்பாக இன்று ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படலாம் என்று தெரிகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டு பெறலாம். ஸ்டாலின், இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட இருக்கு? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடை பொறுத்த வரைக்கும் நாடு முழுவதுமே இந்த பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த வணிக ரீதியான சிலிண்டர் தட்டுப்பாடு தற்போது நிலை வந்தாலும் வீட்டு உபயோக பயன்பாடு தற்போதும் எந்த விதமான சிக்கலும் இல்லை என்பதை எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றன. நிலையில தமிழகத்தில் இந்த சிலிண்டர் தேவை மற்றும் கையிருப்பு தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அரசின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். வீட்டு உபயோக சிலிண்டர் அதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் அதே போல வணிக ரீதியான சிலிண்டர்களை வழங்குவது மேலும் தட்டுப்பாடை போக்குவதற்கு எதிர்மறையான நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாக இன்று அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார். இது தொடர்பாக ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்த பொழுது முன்னுரிமை அடிப்படையில் இந்த சிலிண்டர் விநியோகத்தை மாநிலம் முழுவதும் மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான அதிகாரிகள் பங்கேற்கிறார்கள். எடுக்கப்படும் முடிவுகளின் அடிப்படையில் சிலிண்டர்களுடைய தேவை அடிப்படையின் முன்னுரிமை எதற்கு வழங்கப்பட வேண்டும், எப்படி வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கிராமப்புறங்களுக்கு 45 நாட்கள் வரைக்கும் அந்த சிலிண்டர் முன்பதிவு செய்தால் அந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புறங்களுக்கு 25 நாட்கள் என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக என்ன முடிவை தமிழ்நாடு அரசு இன்று எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.